சேலத்தை தொடர்ந்து கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் இந்த செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எத்தனை மணிக்கு இந்த சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது? எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபடுறாங்க? கார்த்திகேயன், நேற்று சேலத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியில ஒரு விசாரணை நடைபெற்றது. அதே போல் இன்று காலை 10 மணியிலிருந்து கடலூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகளுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து காலை முதல் விசாரணை நடத்துள்ளார்கள். முதலில் அதிகாரிகளிடம் மட்டும் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குறிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து வங்கிகள் செயல்பட்டன. 10ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து இது டெபாசிட் செய்யப்பட்டது, 10ஆம் தேதிக்கு பிறகு புதிய கணக்குகள் ஏதேனும் ஆரம்பிக்கப்பட்டு அதில் பணங்கள் வைக்கப்பட்டுள்ளதா என்று தொடர்ந்து விசாரணை என்பது 2-3 மணி நேரமாக நடைபெற்றது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு அறை என்று சொல்லப்படும் லாக்கர் ரூமில் வந்து அதிகாரிகள் வந்து சென்றிருக்கிறார்கள். அங்கு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மூட்டை மூட்டையாக குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அது பல கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பணம் எப்படி நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு இவ்வளவு வந்தது என்ற கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருது. அதை நாம் நேரடியாகவும் பார்த்திருக்கிறோம். வெள்ளை சாக்கில் மூட்டை மூட்டையாக பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் கடலூர் மத்திய கூட்டுறவு வங்கியில். அது 100 கோடிக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பணம் எப்படி மத்திய கூட்டுறவு வங்கி 500 ரூபாய் 1000 ரூபாய் யாரெல்லாம் செய்தது என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் அதிகாரிகள் மட்டத்தில் நாம் கேட்டதற்கு அவர்கள் ஒரு பீதியான பதிலை மட்டுமே சொன்னார்கள். வந்திருப்பது என்போர்ஸ்மெண்ட் டீம், அதனால் நாங்கள் மற்ற எதுவுமே சொல்ல முடியாது என்று வெளியே அனுப்பிவிட்டார்கள் பத்திரிகையாளர் செய்தியாளர்களை. தற்போது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து எவ்வளவு வங்கி கணக்குகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது விசாரணை தொடங்குகிறது. கார்த்திகேயன்.